லிட்ரேச்சர் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வால்ட் விட்மன் எழுதின த வாய்ஸ் ஆஃப் த ரெயின் அப்படிங்கிற போமோட தமிழ் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். வால்ட் விட்மன் ஃபேமஸ் அமெரிக்கன் போயட், எசேயிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவர் May 31, 1819 பிறந்திருக்கிறாரு. March 26, 1892 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவரோட லைஃப் டைமில் இவர் 2 நாவல்ஸ் எழுதியிருக்கிறாரு. நெட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரை தான் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ரா பவுண்ட் இவரை அமெரிக்காஸ் போயட், ஹீ இஸ் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. த போயட்ரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீ இஸ் அமெரிக்காஸ் வேர்ல்ட் போயட், எ லேட்டர் டே சக்சஸர் டு ஹோமர், விர்ஜில், டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு போயட்ரி ஃபவுண்டேஷன் வால்ட் விட்மனை புகழ்ந்துருக்கிறாங்க. இந்த போயம் பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். த வாய்ஸ் ஆஃப் த ரெயின் இது எங்கே ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, அவுட்டிங் அப்படிங்கிற ஒரு பீரியாடிக்கலில் 1885 பப்ளிஷ் ஆகுது. லேட்டர் ஆன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனில் 12th போயமாக இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். இந்த போயமில் 2 வாய்ஸஸ் வருது, ரெயினோட வாய்ஸும் போயட்ரியோட வாய்ஸும். இந்த போயம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. யாருக்கும் அப்படின்னா போயட்டுக்கும் ரெயினுக்கும் நடக்கிற டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த போயம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த போயம்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். And who art thou, said I to the soft falling shower, which strange to tell gave me an answer as here translated. I am the poem of earth, said the voice of the rain. இப்போ முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் ஆகிறா? பாய்ட் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. மலையை பார்த்து நீ யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாஃப்ட் ஃபாலிங் ஷவர், அந்த ஷவர் மாதிரி அப்படி மென்மையாக விழக்கூடிய அந்த ரெயின் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆன்சரை சொல்லுது. அந்த ஆன்சரை போய்ட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நேச்சர் புரியும், ஸோ நமக்கு ரீடர்ஸ்க்கு நேச்சர் புரியாது அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு சொல்கிறாரு. இவர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த போயமோட அந்த ரெயினோட வார்த்தை என்ன அப்படின்னா, ஐ எம் த போம் ஆஃப் த எர்த், இந்த எர்த்தோட கவிதை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயின் சொல்லுது. செட் த வாய்ஸ் ஆஃப் த ரெயின், அந்த ரெயினோட வாய்ஸ் இப்படி சொல்லிச்சு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயட் ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் போயட்டுக்கு நேச்சர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம். ஒரு போயட்டால் நேச்சரை ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. Eternal I rise impalpable out of the land and the bottomless sea. அதாவது நான் எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சர்க்கிள் மாதிரி தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த லேண்ட்லேருந்து நான் சீக்கு போவேன், சீலேருந்து திரும்ப என்ன பண்ணுவேன், அப்வர்ட் டு ஹெவன், சீலேருந்து ஆவியாகி நான் ஹெவனுக்கு போகிறேன். Winds vaguely formed, altogether changed, and yet the same. I descend to have the draughts, atomies, dust layers of the globe. இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, ரெயின் எப்படி அதோட ரெயின் சைக்கிளை சொல்கிறாங்க. எப்படி லேண்ட்லேருந்து தண்ணி சீக்கு போய், சீலேருந்து வேப்பரைஸ் ஆகி ஹெவனுக்கு போய், ஹெவன்லேருந்து திரும்ப க்ளவுட் வழியாக திரும்பவும் இந்த லேண்டுக்கே வருது அப்படிங்கிற அந்த சைக்கிளை தான் சொல்லியிருப்பாங்க. ஆகி மேலே ஹெவனை அடைஞ்ச அந்த நீர் எதுக்கு திரும்ப இந்த குளோபுக்கு வருது அப்படிங்கிறதுக்கும் அதுவே ஆன்சர் பண்ணுது. ஐ டிசன்ட் டு லேவ் த ட்ராட்ஸ் அட்டாமிஸ் டஸ்ட் லேயர் ஆஃப் த குளோப். நான் எதுக்கு மேலேருந்து கீழே வாரேன் அப்படின்னா, ஹெவன்லேருந்து யாராவது கீழே வருவாங்களா? பட் இந்த ரெயின் ஹெவன்லேருந்து நமக்கு கீழே வருது. எதுக்கு அப்படின்னா, லேவ் அப்படின்னா வாஷ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வறட்சி, அழுக்கு, தூசி இதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு தான் நான் மேலேருந்து கீழே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. And all that in them without me were seeds only. நான் இல்லை அப்படின்னா இந்த குளோபில் இருக்கக்கூடிய எல்லாமே விதையாகவே போயிடும். லேட்டன்ட் அன்பார்ன். லேட்டன்ட்னா என்ன, மறைஞ்சி இருக்கக்கூடியது, இருக்கும் ஆனால் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இந்த சீட்ஸ்லாம், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே மழை வரலைன்னா என்னாகும், மறைஞ்சே போயிடும். இருக்கும் ஆனால் அதோட எந்த செயல்பாடுமே தெரியாது. அன்பார்ன், அப்படி அழிஞ்சு போயிடும். அதுக்காண்டிய புது உயிரை உருவாகாமலே போயிடும் அப்படின்னு சொல்லுது இந்த மலை.
and forever by day and night I give back life to my own origin. நான் எங்கேருந்து வந்தனோ அந்த இடத்துக்கு நான் எப்போவுமே வந்து என்ன கொடுக்குறேன், உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் மேக் பியூர் அண்ட் பியூட்டிஃபை இட். இந்த உலகத்தை ரொம்ப அழகாகவும் பியூராகவும் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் வந்து பாய்ட்டுக்கு வந்து பதில் அளிக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போகலாம். ஃபார் சாங் issuing from its birthplace after fulfillment, wandering, record or unrecord, dully with love returns. இந்த ஸ்டான்ஸால் பாய்ட் வந்து ரெயினை ஒரு சாங் கூட கம்பேர் பண்ணுறாரு. இப்படி ஒரு சாங் வந்து தன்னை பாடக்கூடிய சிங்கர்கிட்டேருந்து வெளியில் போய் எல்லா இடமும் தன்னை கேட்கக்கூடிய லிசனர்ஸ் எல்லாத்தையும் மகிழ்விச்சுட்டு திரும்பவும் அந்த சிங்கர்கிட்டேயே வருதோ, அதே மாதிரி இந்த ரெயின் என்ன பண்ணுது, எர்த்துலேருந்து தான் ஒரிஜினேட் ஆகி மேலே போயிட்டு திரும்பவும் எர்த்தை வந்து நல்ல வளமாக செழிப்பாக பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தன்னோட லவ்வை வந்து இந்த எர்த்துக்கு வந்து ரெயின் வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கண்ட் ஆர் அன்ரெக்கண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கேல்குலேட் பண்ணுறது, அதாவது அட்ரஸ் பண்ணுறது. என்னை யார் இங்கே கவனித்தாலும் சரி கவனிக்கலைனாலும் சரி, நான் என்னோட லவ்வை இந்த எர்த்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து சொல்லுது. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.